ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கடந்த சத்சங்கத்தில் 19வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். பகவான் சொல்றார், யாரு நான் இன்னொருத்தனை கொல்லறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறானோ, யாரு வேற இன்னொருத்தனால நான் கொல்லப்படுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறானோ, இவா ரெண்டு பேருக்கும் அந்த ஆத்ம தத்துவம் தெரியாது. இந்த ஆத்மால கொல்றவனும் கிடையாது, கொல்லப்படுறவனும் கிடையாது அப்படின்றது தெரியாத ஒரு வியக்தி தான் இந்த மாதிரி பேசுவான். இதுக்கு முன்னாலത്തെ சத்சங்கத்திலேயே பார்த்தோம், கொல்லணுமா கொல்லப்படாதா, யாரு யாரை கொல்லலாம் அப்படின்றது தர்ம விஷயம். இந்த ஸ்லோகத்தை அதுக்காக நான் எப்படி வேணா யாரை வேணா கொல்லுவேன், ஏன்னா ஆத்மால ஜனன மரணம் கிடையாதுன்னு எடுத்துக்கிறதுக்காக அல்ல. விவகாரம்னு வரும்போது எப்போதுமே தர்மத்துக்குள்ளதான் இருக்கணும். அது தர்மம் பிரகாரம் எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும். அதான் போன சத்சங்கத்திலையும் சொன்னோம், இந்த ஸ்லோகங்கள், இந்த வித்யை விவகாரத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டிய வித்யை கிடையாது. இது ஆத்மாவோட அந்த யாதாத்மிய ஸ்வரூபத்தை சொல்றது. அந்த ஆத்மா எப்படி இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு சொல்லி, அதனால நம்ம நிம்மதி அடையறதுக்காக இந்த வித்யை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு வித்யை இருக்கு. ஆனா அது இந்த ஞானம் கிடையாது. உலகத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்மசாஸ்திரங்கள் இருக்கு. அந்த சாஸ்திரங்கள் பிரகாரம் தான் நம்ம உலகத்துல நடந்துக்கணும். ஆனா உள்ள நம்மளுக்கு நிம்மதி அடையணும்னா அதுக்கு வேண்ட இந்த மருந்தை தான் இந்த உபனிஷத் ஞானம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த பரமார்த்த திருஷ்டியிலேருந்து பார்க்கும்போது யாரும் கொல்லலை, யாரும் கொல்லப்படலை. ஏன் அப்படின்னு கேட்டா அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், நஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாஜம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இந்த ஸ்லோகமும் அப்படியே கட்டோபனிஷத் மந்திரம் தான். கட்டோபனிஷத்துல வருது, ந ஜாயதே மிரியதே வா விபஷ்சித் நாயம் குதஷ்சின்ன பபூவ கஷ்சித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. உபனிஷத்துல இந்த ஸ்லோகம் முன்னாடி வருது, இந்த மந்திரம் முன்னாடி வருது. கீதையில இந்த ஸ்லோகம் அடுத்து வருது. இந்த ரெண்டு ஸ்லோகத்தோடும் கட்டோபனிஷத் ரெண்டு மந்திரத்தோடும் ஆர்டர் மாத்திரம்தான் வேற. மற்றபடி கிட்டத்தட்ட அதே வார்த்தைகளை தான் பகவான் உபயோகப்படுத்தியிருக்கார். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, பகவான் கூட சாக்ஷாத் நாராயணனே கூட உபதேசம் பண்ணும்போது உபனிஷத்தை பிரமாணமா வச்சுட்டு தான் ஞான உபதேசம் பண்றார். வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். வேதாந்தம் அப்படின்றது என்னன்னா, உபனிஷத்துல எந்த வித்யை சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் வேதாந்தம். பிரஷ்னோபனிஷத் பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார், ஏவம் தர்ஹி ஸ்ருணு ஸ்ருத்யர்த்தம் ஹித்வா சர்வம் அபிமானம் நஹ்யபிமானேன வர்ஷசதேனாபி ஸ்ருத்யர்த்தோ ஞாத்தும் சக்யதே சர்வைஃப் பண்டிதமன்யைஹி. ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஸ்ருதியை தவிர, ஸ்ருதினா இந்த உபனிஷத் ஞானத்தை தவிர எல்லாம் அபிமானம். நான் ஒரு புது வழியை கண்டுபிடிக்கிறேன், உபனிஷத்துல இல்லாத ஒரு புது வழியை நான் கண்டுபிடிச்சு போறேன்னு யாரெல்லாம் போறாளோ அதெல்லாம் வெறும் அபிமானம் தான். இந்த மாதிரி அபிமானத்தை வச்சுண்டு 100 வருஷம் பண்ணா கூட ஸ்ருதியோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாது. எவ்வளோ பெரிய பண்டிதனா இருந்தாலும், எவ்வளோ பெரிய சாஸ்திர வித்வானா இருந்தாலும், இந்த உபனிஷத் வேதிதமான வித்தியை தெரிஞ்சுக்காம இந்த ஸ்ருதியோட அர்த்தத்தை விட்டுட்டு நான் வேற இன்னொரு வழியில போய் இந்த நிம்மதியை அடையறேன்னு சொல்றது எல்லாமே வெறும் அபிமானம் தான். இந்த அபிமானத்தினால என்னைக்குமே வாழ்க்கையில நிம்மதி வராதுன்னு ஆச்சாரியர் நிச்சயமா சொல்றார். இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா, சாக்ஷாத் நாராயணனே வேதாந்த உபதேசம் பண்ணும்போது கூட ஸ்ருதி பிரமாணத்தை வச்சுட்டு தான் உபதேசம் பண்றார். எந்த பகவானுக்கு வேதமே மூச்சு காத்தா இருக்கோ அவரு கூட வேத பிரமாணத்தோட தான் பேசுறார். என்னோட மூச்சு காத்து தான் வேதம், நான் எப்படி வேணா சொல்லுவேன்றது இல்லாம அந்த நிலையில இருக்கிற பகவான் கூட வேத பிராமணியத்தோட தான் பேசுறார். இப்போ இங்க என்ன விஷயம்? ந ஜாயத்தே மிரியதே வா கதாச்சித். இது என்னைக்குமே பிறந்தது கிடையாது, என்னைக்குமே இறக்க போவது கிடையாது. கதாச்சித் அப்படின்ற பதத்தை ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார், ரெண்டுக்கும் சேர்த்து போட்டுக்கணும். ந கதாச்சித் ஜாயத்தே ந கதாச்சித் மிரியதே. இது என்னைக்குமே பிறந்தது கிடையாது,
இது என்னைக்குமே இறக்க போவது கிடையாது. நாயம் பூத்வா பவிதாவான பூயா, இது என்னைக்குமே வந்து இல்லாம ஆன ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சாதாரணமா என்ன ஆகுது, ஒரு விஷயம் முன்னாடி இருக்கிறது இல்லை. ஒரு வியக்தின்னு எடுத்துட்டா இந்த வருஷம் அவ இந்த வருஷத்துக்கு முன்னாடி அவ இருக்கலை, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பிறந்தா, அதுக்கப்புறம் இருந்தா, ஒரு நாள் இல்லாம ஆயிட்டா, செத்து போயிட்டா. அப்போ இப்படி பிறந்து அப்புறம் ஒரு நாள் இல்லாம ஆகணும்னா அவ ஃபர்ஸ்ட் இல்லாம இருக்கணும். முதல்ல அவ இருக்கல, அப்புறம் பிறந்தா. ஏன்னா ஒரு ஒரு பர்த்டேக்கும் நம்ம புதுசா பிறக்கிறது இல்லை. ஒரு வாட்டி பிறந்ததை தான் திருப்பி திருப்பி பிறந்த நாள்னு கொண்டாடுறோமே தவிர, ஏதோ ஒரு நாளைக்கு நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு முன்னாடி இந்த சரீரம் இருக்கல. முதல்ல இந்த சரீரம் இருக்கல, இந்த தேதிக்கு பிறந்தது, அப்புறம் இவ்வளோ வருஷம் இருந்தது, அப்புறம் ஒரு நாள் இல்லாம ஆயிடுது, செத்து போயிடுது. ஆனா ஆத்மா அப்படி கிடையாது. ஆத்மா இந்த தேதிக்கு தான் பிறந்தது, அது வரைக்கும் ஆத்மா இருக்கல, இந்த தேதியிலேருந்து தான் ஆத்மா பிறந்ததுன்னு சொல்ல முடியாது. இது எப்போதுமே இருந்திருக்கு. அதனால எப்போதுமே இருக்கிற வஸ்துவானதுனால இந்த தேதிக்கு அப்புறம் ஆத்மா இருக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பிகினிங்கும் கிடையாது, அதுக்கு ஒரு எண்டும் கிடையாது. அஜஹா நித்யா சாஸ்வதோயம் புராணா, அது பிறக்கவே இல்லை, நித்திய வஸ்துவா இருக்கு, எப்போதும் மாறாம அப்படியே இருக்கு, சாஸ்வதமா இருக்கு, பர்மனெண்டா அழிவற்ற வஸ்துவா இருக்கு. புராணஹா, புராணஹா அப்படின்ற வார்த்தைக்கே ஒரு ரொம்ப அழகான வியாக்கியானம் உண்டு. புராதனம் அதுனாபி நவம், இருக்கிறதுலயே ரொம்ப பழைய வஸ்து, ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப புது வஸ்துவும் அதுதான். புராதனம் அதுனாபி நவம், இருக்கிறதுலயே ரொம்ப பழைய வஸ்து அதுதான், ஆனா ஒரு ஒரு க்ஷணமும் புதுசா இருக்கு. நவோ நவோ பவதின்னு ஸ்ருதி சொல்லுது. இந்த இப்போ அப்படின்ற காலம், நம்ம எந்த காலத்தை எடுத்துட்டாலும் அது என்னைக்கோ ஒரு நாள் இப்போவா இருந்தது, ஆனா அடுத்த க்ஷணம் கூட புதுசா இருக்கு. இந்த க்ஷணம் இப்போ அப்படின்ற அந்த டைம் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, புதுசா இருக்கு. இப்போ 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 இப்போன்றதை அடிக்கின்றே வந்தா அதுவே ஒரு காலம் ஆயிடுது. இவ்வளோ க்ஷணங்களை சேர்த்தா ஒரு நிமிஷம் ஆகுது, இவ்வளோ நிமிஷங்களை சேர்த்தா ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது, ஒரு 24 மணி நேரம் ஒரு நாள் ஆகுது, இப்படியே அடுக்கிண்டு போறோமே தவிர அந்த இப்போ அப்படின்ற அந்த சமயம் மாத்திரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இருக்கிறதுலயே பழசும் அதுதான், இருக்கிறதுலயே புதுசும் அதுதான், இருக்கிறது அது மாத்திரம்தான். இதே மாதிரி நான் இருக்கேன்ற இந்த அனுபவம் எது இருக்கோ, மற்ற வஸ்துக்கள் எல்லாம் மாறிண்டே இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்கிற நான் என்னவா இருக்கேன்னு கேட்டா, நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன், பேங்க்ல வேலை பண்றேன், இல்லாட்டி நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இவ்வளோ வருஷம் நான் ஸ்டூடெண்டா இருந்தேன், அதுக்கப்புறம் வேலை பண்ண ஆரம்பிச்சேன், இவ்வளோ வருஷம் பிரம்மச்சாரியா இருந்தேன், அதுக்கப்புறம் கிரகஸ்தனானேன், அதுக்கப்புறம் சன்னியாசியானேன், இப்படின்னு எல்லாம் சொல்லும்போது கூட நான் இருக்கேன் அப்படின்ற அனுபவத்துக்கு ஒரு மாறுதலும் கிடையாது. அது மேல நம்ம ஏத்தி உட்கார வைக்கிற வஸ்துக்கள் எல்லாம் மாறிண்டே இருந்தாலும் அதிஷ்டானமா இருக்கிற அந்த சைத்தன்யத்துக்கு ஒரு மாற்றமும் கிடையாது. நஹன்யதே ஹன்யமானே சரீரம், இந்த சரீரம் செத்து போனாலும் அது என்னைக்குமே அழியாத வஸ்துவா இருக்கு. பாகவதத்துல பார்த்தோம்னா 7வது நாள் மிருத்யுன்னு தெரிஞ்ச பரீட்சித் என்ன பண்றார், எல்லாத்தையும் விட்டு வந்து கங்கா தீரத்துல வந்து உட்கார்றார். अथो विहायेमममुं च लोकं विमर्शितो हेयतया पुरस्तात् कृष्णाङ्घ्रिसेवामधिमन्यमान उपाविशत्प्रायममर्त्यनद्याम्. இந்த லோகம் பரலோகம் எல்லா சுகங்களையும் ஒன்று பரீட்சை பண்ணி பார்த்தாரா. எல்லா சுகங்களையும் விமர்சிதா, எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பார்த்தாரா. இந்த எல்லா சுகங்களும் இருக்கலாம், ராஜ்யம் இருக்கலாம், ஸ்வர்க்க சுகங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனா எல்லாம் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தானே. எவ்வளோ பெரிய ராஜ்யமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், செத்து போனப்புறம் அந்த ராஜ்யத்துல இருக்கிற எதையுமே அவளால அனுபவிக்க முடியாது. அதனால நல்லா அந்த மிருத்யு கண்ணு முன்னாடி வந்து நிக்கும்போது விசாரம் பண்ணி பார்த்தார். எல்லாம் அனித்தியம்னு தெரியறது, எல்லாம் அழியக்கூடின வஸ்துன்னு தெரியறது. அதுக்கப்புறம் அந்த பரம வைராக்கியம் வந்தப்புறம் ஒரு நிமிஷம் நிக்கல, கிளம்பி கங்கா தீரத்துக்கு வந்துட்டார். இப்படி பரம விரக்தனா முமுட்சுவா உட்கார்ந்துட்டு இருக்கிற பரீட்சித் ஒரு பக்கம், அப்படி ஒரு சிஷ்யன் வந்தா உடனே குரு கூரைய பிச்சுண்டு வருவார். தான் பாகவதம் சொல்லிட்டு தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரா, வியாசபுத்திரனான சுகபிரம்ம மகர்ஷி அங்க வந்தார்னு சொல்லாம அங்க ஒண்ணு நடந்தது. அப்படியே அந்த வியாசபுத்திரனான சுகபிரம்ம மகர்ஷி அங்க ஆவிர்பவிச்சார். எதனால? எதிர்ச்சையா அப்படியே உலகமெல்லாம் சுத்திண்டு
ஒரு பந்தமும் இல்லாம அவதூதனம்னா உதறி தள்ளறது. இப்படி இந்த சரீரம், மனசு, புத்தி, அகங்காரம், அதுக்கு கூட இருக்கிற இந்த சம்சாரத்தையே உதறி தள்ளிட்டு நடந்துட்டு இருக்கிற சுகபிரம்ம மகர்ஷி அங்க வந்தார். இப்போ வந்த உடனே முதல் கேள்வி ராஜா கேட்டது, நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி பரம வினயத்தோட கேட்ட முதல் கேள்வி, அதப் பிருச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம் குரும் புருஷஸ்யேஹ யத் கார்யம் மிரியமாணஸ்ய சர்வதா. ஹே மகா யோகியே, யோகினாம் பரமம் குரு, யோகிகளுக்கெல்லாம் குருவான சுகபிரம்ம மகர்ஷியே, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். சாக கடக்கிறவன் என்ன பண்ணணும்? மிருத்தியோடு வாயில மாட்டின்னு இருக்கிற நான் இப்போ என்ன பண்ணணும்? என்னத்தை கேட்கணும், என்னத்தை ஜபம் பண்ணணும், என்ன சாதனை பண்ணணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி கேட்ட முதல் கேள்வி என்ன? அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் வருது. முதல் கேள்வி என்ன? மிரியமானஹா, சாக கடக்கிற நான் என்ன பண்ணணும்? இப்படி கேட்ட பரீட்சத்துக்கு தான் சுகபிரம்ம மகர்ஷி முழு பாகவதத்தை உபதேசம் பண்ணார். அதுல வர எல்லா பகவானோட திவ்ய சரித்திரங்கள்லயும் உள்ள இருக்கிறது இந்த அத்வைத ஞானம் தான். அந்த ஞானம் தான் ஒரு அண்டர்லைன் கரண்டா முழு பாகவதத்துல இருக்கு. எந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த அத்வைத ஞானம் சொல்லாத ஒரு சரித்திரம் பாகவதத்துல கிடையவே கிடையாது. கிருஷ்ணலீலை, அந்த பாலலீலைகள்ல கூட அத்வைத ஞானம் தான் இருக்கு. இப்படி அந்த கதைய ரசமயமா பக்தியோட பகவானோட திவ்ய குணங்களோட சொல்லிண்டே இந்த ஞானத்தை தான் சொல்லிட்டு வந்தார். அப்புறம் கடைசியில இந்த ஞானத்தை நேரடியா பேசுறார். முதல்ல கேட்ட கேள்வி, சாக கடக்கிறவன் என்ன பண்ணணும்னு. இவ்வளோ பாகவதம் உபதேசம் பண்ணி அவன் அந்த ராஜா இந்த வித்தியை கிரகிச்சுக்கிற ஸ்திதிக்கு வந்தப்புறம் கடைசியில அதுக்கு நேரடியான பதிலை கொடுக்கிறார். துவம் துராஜன் மரிஷ்யேதி பசு புத்திமிமாம் ஜஹி நஜாத பிராகபூதோத்ய தேகவத்வம் நங்க்ஷ்யசி. சாக கடக்கிறவன் என்ன பண்ணணும்னு கேட்கிறேளே, நான் சாக போறேன்ற இந்த புத்திய விடணும், அவ்வளோதான். நான் செத்து போக போறேன்ற இந்த பசு புத்தி, ஒரு மிருகத்தனமான புத்தியை வச்சுருக்கேளே, இதை விட்டா போறோம். ஏன்னா நீங்க பிறக்கவே இல்லை. ந ஜாதகா பிராகபூதோத்ய, நீங்க பிறக்கவும் இல்லை, முன்னாடி நான் இருக்கல, இப்போதான் நான் பிறந்திருக்கேன், ஒரு நாள் இறக்க போறேன்ற இந்த அஜ்ஞானத்தை தான் விடணும். ஸ்வப்னே யதா சிரச்சேதம் பஞ்சத்வாத்யாத்மனஸ்வயம் யஸ்மாத் பஷ்யதி தேகஸ்ய தத ஆத்மா ஹ்யஜோமரஹ. எப்படி ஒரு ஸ்வப்னத்துல நம்மளோட தலையை யாரோ வெட்டிடுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்வப்னம் வருத்த, அந்த ஸ்வப்னத்துல இருக்கிற சரீரம், அந்த சரீரத்தோட தலை, அதை வெட்டுறத எப்படி நம்ம மனசால பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம ஆத்ம நிஷ்டனா ஆகும்போது, அந்த ஆத்ம சைதன்யத்துல நம்ம ஸ்ரத்த விழும்போது, இந்த சரீரம் இறக்கிறதையும் எப்படி ஒரு ஸ்வப்னத்தை பார்க்குறோமோ அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா இந்த சரீரமே ஒரு ஸ்வப்னம் தான். ரமண பகவான் சொல்லிட்டு, ஸ்வப்னம் அப்படின்றது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு, நம்ம ஜாகிரத அவஸ்தையில முழிச்சுண்டு வாழற வாழ்க்கை ரொம்ப வருஷம் போகுது. ஆனா இது நிறைய வருஷம் இருக்கு, ஸ்வப்னம் கொஞ்ச நேரம் இருக்கு அப்படின்றத தவிர இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதுவும் பொய் தான், இதுவும் பொய் தான். घटे भिन्ने यथाकाशः आकाशस्याद्यथा पुरा एवं देहे मृते जीवो ब्रह्म संपद्यते पुनः. சுகர் சொல்றார், ஒரு பானை இருக்கு, அந்த பானைக்குள்ள இருக்கிற ஒரு ஆகாசம் இருக்கு. இப்போ நம்ம பானையை போட்டு உடைக்கிறதுனால அந்த ஆகாசத்துக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. இப்போ பானைக்குள்ள ஏதோ சாப்பிட்ற வஸ்து வச்சிருந்தோம்னா பானையை போட்டு உடைச்சா அதெல்லாம் கொட்டிடும். அதே தண்ணி இருந்ததுன்னா தண்ணியெல்லாம் சிந்திடும். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் அது என்னைக்குமே இதனால பாதிக்கப்படுறது இல்லை. அந்த பானை வரத்துக்கு முன்னாடியும் அந்த ஆகாசம் அப்படியே தான் இருந்தது, அந்த பானை இருக்கும் போதும் அது அப்படியே தான் இருக்கு, அந்த பானையை போட்டு உடைக்கும் போதும் அந்த ஆகாசம் அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி இந்த சரீரம் வரத்துக்கு முன்னாடியும் நம்ம ஆத்மாவா தான் இருந்தோம், சரீரம் போனாலும் ஆத்மாவா தான் இருக்க போறோம். இப்போ சரீரம் தெரியும் போது கூட காணல் நீர் மாதிரி ஒரு அஜ்ஞானத்தினால இந்த சரீரம் தெரியும் போது கூட வாஸ்தவத்துல நம்ம ஆத்மாவா மாத்திரம்தான் இருக்கும். அது மேலே இந்த சரீரத்தை அத்தியாசம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த ஆத்மா நம்மளுக்கு தெரியறது இல்லையே தவிர
அங்க இருக்கிறது வெறும் அந்த ஆத்ம சைதன்யம் தான். அகம் பிரம்ம பரந்தாம பிரம்மாஹம் பரமம் பதம் ஏவம் சமீக்ஷன்னாத்மானம் ஆத்மன்யாதாய நிஷ்கலே தசந்தம் தக்ஷகம் பாதே லேலிஹானம் விஷானனைः நத்ரக்ஷ்யசி ஷரீரஞ்ச விஸ்வஞ்ச பிருதகாத்மனः. இந்த பிரம்மமே நான் அப்படின்ற இந்த ஆத்ம ஞானத்திலேயே ஸ்ரத்தைய போட்டு அந்த ஆத்மனிஷ்டனா நீ ஆனியானா நடக்க வேண்டியது நடக்கும். இந்த ஆத்ம தத்துவத்தை உணர்றதுனால வெளியில பிராரப்தம் வராம இருக்குன்னு எந்த சாஸ்திரமும் சொல்றது கிடையாது. அந்த பாம்பு வரும் உன் காலை கடிக்கும்ன்றார். பாம்பு கடிச்சுதான் பரீட்சத்துக்கு மிருத்யுன்றது சாபம். அதனால சுகர் சொல்றார், அந்த பாம்பு வரும், அது உன் பாதத்துல கடிக்கும், இந்த சரீரம் எரிஞ்சு பஸ்மமா போகும். ஆனா நீ அந்த ஆத்ம தத்துவத்துல நில நின்னுட்டியானா, அந்த ஆத்ம ஞானத்துல உனக்கு நிஷ்டை வந்துடுத்துனா, இந்த ஷரீரம் எரிஞ்சு போறதுனால உனக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனா வெளியில வர பிராரப்தத்தை இந்த ஞானத்தினால மாத்திக்க முடியாது. ஆனா என்ன பிராரப்தம் வந்தாலும் அதனால இந்த ஞானம் இருக்கிறவன் அஃபெக்ட் ஆக மாட்டான். என்னவே நடக்கட்டும், இப்போ காலில் வந்து பாம்பு கிடைக்கட்டும், ஆகாசம் தலையில விழட்டும், இதெல்லாமே அந்த சரீரத்தை பாதிக்கிறது இல்லாட்டி மனசை பாதிக்கிறதே தவிர என்னை எதுவுமே தொடர்ந்து கிடையாது. என்னை யாராலையும் தொட முடியாது. எப்போதுமே ஆனந்த ஸ்வரூபமா சச்சிதானந்த சைத்தன்யமா பிரகாசிச்சுட்டு இருக்கிற அந்த வஸ்துவே நான் அப்படின்ற இந்த உணர்வுல பரீட்சித் ராஜா நிஷ்டனானப்போ பாம்பு வந்தது. சொன்ன மாதிரியே அந்த பாம்பு வந்தது. அங்க வந்தப்போ பரீட்சித்துன்ற ஒரு ராஜா கிடையாது, அர்ஜுனனோட பேரனோ அபிமன்யுவோ கிடையாது, அபிமன்யோட புத்திரனோ கிடையாது. அங்க யார் இருந்தானா பாகவதம் சொல்லிட்டு பிரம்மபூதோ மகாயோகி நிசங்கச்சின்ன சம்சயா. பிரம்மபூதனான ஒரு மகாயோகி அப்படியே பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார். இப்போ 7 நாள்ல சாக போறேன்னு தெரிஞ்சு கிளம்பி வந்த ஒரு ராஜாவை எது மகாயோகியா பண்ணிட்டுனா இந்த ஆத்ம ஞானம் தான். எனக்கு மிருத்யுன்றது ஒன்று வரப்போறதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த ராஜா இங்க வந்து ஒரு முமுட்சுவா ஸ்ரவணம் பண்ணா கடைசியில என்ன தெரிஞ்சுட்டான்னா, எனக்கு மிருத்யுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த சரீரம் செத்து போனாலும் நான் அதனால பாதிக்கப்பட மாட்டேன். ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. தொடர்ந்து பார்க்கலாம். சிவ சிவ.